வணக்கம் கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எலக்ட்ரிக்கல் யூஸ் அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு மல்டிமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மீட்டரில் என்னெல்லாம் பார்க்கலான்னா 1000 ஆம்பியர் கரண்ட் வரை பார்க்கலாம் இந்த பொசிஷனில். அடுத்து இந்த பொசிஷனில் வச்சா 200 ஆம்பியர் கரண்ட் வரை பார்க்கலாம். அடுத்து வோல்டேஜ், இன்னும் இந்த வேவ் சிம்பிள் போட்டால் ஏசி, ஸ்ட்ரெயிட் கோடு போட்டால் டிசி. இப்போ நமக்கு இதில் ஆம்பியர் என்ன பண்ணுறதுன்னா ஏசி ஆம்பியர் மட்டும்தான் பார்க்க முடியும்னு போட்டிருக்காங்க. டிசி ஆம்பியரை பற்றி கொடுக்கல. வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் 750 வோல்டேஜ் வரை பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிசி வோல்டேஜ் பார்த்தா தெரியும் 1000 வோல்ட் வரை பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்டினியூட்டி பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம எலக்ட்ரிக்கல் யூஸில் வரும்போது காயில்களை பற்றி தான் வரும். இது ரொம்ப டான்ஸ் கூட இருந்தால் 20 K வரை வரும். அடுத்தல 20 மெகாவும் வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து 2000 மெகாவும் வரை கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்டர்னல் ஆல் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல்னால் மேக்ஸிமம் தேவைப்படாதுங்கிற லெவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆம்பியர் எப்படி பார்க்கணுன்னா, இந்த 200 ஆம்பியருக்குள்ளே 200ல் வச்சு இப்படி நம்ம இன்கமிங் சைடு நமக்கு ஃபேஸ் ஒயருக்கு இடையிலையோ இல்லை நியூட்ரல் ஒயருக்கு இடையிலையோ கொடுத்து இதில் வேல்யூ பார்த்தா தெரியும். இதில் என்னென்னா லோடு கூட கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆம்ஸ் 200 ஆம்ஸ் வரை கொடுத்துருக்கேனால லோடு கூட கொடுத்தா தான் இது காட்டும். இந்த ஆம்பியர் மெஷர்மெண்ட் மட்டும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் 750 வோல்டேஜ் வரை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சிங்கிள் பேஸாக இருந்தால் நமக்கு 230 வோல்டேஜ் வரும் மேக்ஸிமம். 3 பேஸாக இருந்தால் 440 வோல்டேஜ் வரும். அப்போ 2 ஃபேஸுக்கு இடையில இந்த 2 ஒயரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 440 420 வோல்டேஜ் இருந்ததுன்னா ஓகேங்கிற அளவுக்கு இருக்கும். அடுத்து நம்ம ஏசி வோல்டேஜ் 230 வோல்டேஜை பார்ப்போம். ஓகே, 242 வோல்டேஜ் காட்டுது நமக்கு இப்போது. சரி, அடுத்து டிசி வோல்டேஜ். நம்ம டிசி வோல்டேஜ் 1000 வோல்ட் வரை கொடுத்துருக்காங்க. நமக்கு டிசி வோல்டேஜ் நமக்கு பேட்ரி பார்க்குறதுக்காக உதவும். தற்சமயம் நம்ம கையில் பேட்ரி இல்லை. அதனால் ஒரு எஸ்எம்பிஎஸில் உள்ள இன்புட்டு ஏசி சப்ளை, அவுட்புட்டு டிசி சப்ளை. இன்புட்டு 230 வோல்டேஜ் கொடுத்தா அவுட்புட் 12 வோல்டேஜ் கிடைக்கும். நம்ம அது கிடைக்குதா இங்கே தான் பார்ப்போம். இங்கே பவரை குத்தியாச்சு, சுவிட்ச் ஆனில் இருக்குது. ஓகே, 11 வோல்ட் காட்டுது. ஓகே, 12 வோல்ட்டு 11 வோல்ட்டு காட்டுது. ஓகே, நம்ம டிசி வோல்டேஜை பார்த்தாச்சு. அடுத்து கண்டினியூட்டி பார்க்குறது எப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூட்டி மோடுங்கும்போது இந்த பஸ்ஸர் சிம்பிள்லாம் நம்ம வைக்கணும். வச்சுட்டு பார்க்கும்போது இந்த ஒரு ஒயரு நமக்கு எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷனுங்கும் போது இந்த பீப் சவுண்ட் ஒரு வாட்டி பார்க்கணும். வந்தால் இந்த ஒயர் ஓகே இடையில கட்டு எதுவும் இல்லைங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று இந்த ஒயர் இன்னொரு ரூம், இந்த ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு கிடக்கலாம். இப்போ நமக்கு எந்த ஒயர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டினியூட்டி உதவும். அடுத்து நம்ம ஒரு காயிலை செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டினியூட்டி உதவும். கண்டினியூட்டி அடுத்து காயில் டான்ஸ் ரொம்ப கூடுதலாக இருந்தால் நம்ம 20 K டெஸ்ட்ராப் வரைக்கும் நமக்கு உதவும். நமக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு இது என்னென்னா ஒரு காயிலில் உள்ள இந்த கலர் கோடிங்கை வச்சு என்ன சொல்லலாம்னா, இந்த இது ஒரு காயிலில் உள்ள ஒரு எண்டு, இது அடுத்த எண்டு. இது அடுத்த காயிலில் உள்ள ஒரு எண்டு, அடுத்த எண்டு. ஓகே, இந்த காயிலில் நம்ம கட்டு இருக்கா, ஓப்பன் சர்க்யூட் இருக்கா, ஷார்ட் சர்க்யூட் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த காயிலில் நம்ம இதை வச்சு பார்ப்போம். ஓகே, 183 ஓம்ஸு காட்டுது. ஒருவேளை இது ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் அந்த பீப் சவுண்டு வரும், ஓம்ஸ் வேல்யூ கம்மியாக காட்டும். ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் நல்லா இப்படி தான் காட்டும். ஓகே,
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.